ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஹெவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு ரொம்ப ரேரான ஐட்டம்லாம் வந்திருக்கு எங்களோட கலெக்ஷனில் இருந்து. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ப்ரைஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம பார்த்துட்ருக்கிறது கீ பாட். பண்டைய காலங்களில் இருந்தே மக்கள் இதில் தான் நெய்யை ஊற்றி வைப்பாங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப நாள் இந்த கீ பாட்டில் இருந்தால் கெட்டு போகாமல் கீ இருக்கும் என்பது ஒரு இதாக இருக்குது. அதனாலேயே கீ பாட். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உடுக்கை. இப்போ உடுக்கையை பக்கத்தில் ரொம்ப ரேராகவே ஆகிட்டு. இது ஒரு சின்ன சைஸில் உள்ள உடுக்கை. இதில் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பண்டைய காலங்களில் அனிமலோட தோலை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் ஒரு மூடி உள்ள ஒரு அழகான ஒரு குக்கிங் பாத்திரம். இது நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான மூடி. பாத்திரம் தெரியும், பார்த்தா ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் லெண்டோட பார்க்குறது ரொம்ப ரேரான மாடலாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஐட்டம் தான் 4 பேரட் லேம்ப். இந்த லேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் மொத்தம் 4 பேரட் இருக்கும். இப்போ நம்ம மேலே பார்த்துட்டு இருக்கிறது 2 அன்னப்பக்ஷின்னு சொல்லலாம். கீழே 2 இருக்கிறது பீகாக். அதனால் இது 4 பேரட் லேம்ப். இதுலேயும் சென்டரில் ஸ்ரீ சக்கரம் இருக்குது. 2 சைடில் 3 சன்னும் இருக்குது. இதோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தா தெரியும், ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இந்த விளக்கு இருக்குது. மேலே மகுடம் வச்ச டிசைன் கொடுத்துருக்காங்க, கிறிஸ்பியான டிசைன்ஸ். அடுத்து நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரேரான விபூதி பாக்ஸ் பார்க்க போகிறோம். இது சுமார் இதோட வெயிட் மட்டும் 1 கிலோ இருக்கும். இந்த மாதிரி விபூதி பாக்ஸ் பார்க்க ரொம்ப ரேர். இது தஞ்சாவூரை சேர்ந்த விபூதி பாக்ஸ் ஆகும். இப்போ நான் இந்த விபூதி பாக்ஸ் பார்த்தோன்னா சுற்றி எல்லா பக்கமும் டிசைன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸில் விபூதி பாக்ஸ் பார்க்கறது ரொம்ப ரேரானதாக இருக்கும். நீங்கள் நார்மலாக விபூதி பாக்ஸ் பார்த்தோன்னா சென்டரில் மட்டும் அதை டிசைன் கொடுத்துருப்பாங்க, இல்லை மேலே கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது ஃபுல்லாக டிசைன்ஸாக இருக்குது. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து லாக் டைப். இப்போ நம்ம இப்படி இழுத்தோன்னா வரவே வராது. மேலே ஒரு மகுடம் இருக்குது தெரியுமா, அந்த மகுடத்தை நம்ம கீழே இழுக்கும்போது தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது நம்மளால் இதை ஓப்பன் பண்ண முடியும், இல்லாட்டி இதை ஓப்பனே பண்ண முடியாது. அந்த இழுக்கிற பக்கத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தாமரைப்பூ டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்துட்டோம். இதில் லாக் டைப்பில் இருக்கிறனால இது ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நம்ம இதை எப்படி அடைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த கீழே ஸ்லைடிங் மாடலில் இருக்கும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் போட்டோன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி இது கரண்ட் வராது. பாதி வர தான் வருமே தவிர ஃபுல்லாக கரண்ட் வராது. இப்போ நம்ம கையில் தூக்குறோன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி ஃபீச்சராக இருக்கிறனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 வீலோடு வருது. ஃபுல்லாக செட்டாக அப்படி இருக்குது. ஒரு டேமேஜுமே கிடையாது. சூப்பர் பீஸ். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ சேலுக்காக தான் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ. இதே மாதிரி பண்டைய காலத்து பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_antiques இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே நாங்கள் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், ஹைட்டு, வெயிட்டு, டயமீட்டர் எல்லாமே கொடுத்துருப்போம். அங்கே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பொருளுமே சேலுக்காக தான் இருக்குது. தேங்க்யூ.